9 மணிக்கு வழக்கம் போல பாஸ்டர் டாஸ்டம் ஸ்காப்ரோ ஒன்டாரியோ. 9:30க்கு பாஸ்டர் மார்ட்டின் இந்தியா. இதான் நிகழ்ச்சியில் நான் சிறு ஜெபத்தை எடுத்து இன்று இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க வருகிறார் சிஸ்டர் ரஜினி அலங்காரமணி. ஆங்கிலத்திலும் தமிழிலும் இந்த செய்தி இந்த நிகழ்ச்சி நடத்த வருகிறார். ஒரு சிறு ஜெபத்தை எடுத்து நாங்கள் அந்த சகோதரி ஒப்புக் கொடுப்போமா? ஆமேன். அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, மாலை காலை இரவு இந்த நேரத்தில் இந்த நித்தியோச்ச நிகழ்ச்சியை கத்தாவே நீர் ஆசீர்வதித்துக் கொண்டு வருகிற கிருபைக்கா நன்றி ராஜா. தொடக்க முதல் முடியும் வரை எந்த வித ஒரு தடைகளும் வராதபடி, தேவ பிள்ளைகள் சோர்ந்து போகாதபடி, தேவ ஊழியர் சோர்ந்து போகாதபடி நீர் அவர்களுக்கு இரட்டிப்பான சத்துவத்தையும் பலத்தையும் ஞானத்தையும் கொடுத்து சுவாமி நீர் அவர்களை கரம் பிடித்து நீர் வழிநடத்த வேண்டுமாக ஜெபிக்கிறப்பா. ஐயா, மது பிரசனம் வேணும் ஆண்டவரே. ஒரு பிரசனத்தால் ஒவ்வொரு நிரப்பும் ஆண்டவரே, ஒரு வல்லமையால் நிரப்பும் ஆண்டவரே. ஐயா, இந்த நித்திய வெளிச்ச நிகழ்ச்சி எந்தெந்த வீட்டில, எந்தெந்த தேசத்துல, எந்தெந்த உள்ளத்துல கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அங்கே கர்த்தாவே ஒரு அற்புதம் நடக்கட்டும். இருளான மக்கள் வெளிச்சத்தை காணட்டும் ஆண்டவரே. இந்த நித்திய வெளிச்சத்தின் மூலம் இருளான மக்கள் வெளிச்சத்தை கண்டு நீர் உண்மையான தெய்வம், வேறொரு தெய்வம் இல்லை என்று சாட்சி கொடுக்கும் அளவுக்கும் அவளை ஆசீர்வதித்து வளர்த்த வேண்டுமாக ஜெபிக்கிறேன். ஐயா, இந்த நேரத்தில் நிகழ்ச்சி நடத்துகிற சகோதரி ரஜினி அலங்காரம் பாதபடியிலே ஜெபிக்கிறேன். ஆர்வத்தோடு தாகத்தோடு ஊழியம் செய்யும் ஒரு மகள், அந்த மகள் கைது செய்யும் ஒவ்வொரு காரியங்களையும் ஆசீர்வதித்து கொண்டு வருகிறது. தொடர்ந்து சுவாமி அவர்கள் ஆசீர்வதித்து அந்த மகளுக்கு இரட்டிப்பான சத்துவத்தையும் பலத்தையும் ஞானத்தையும் கொடுத்து நீர் அவளை கரம் பிடித்து நீர் வழிநடத்த வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஐயா, அந்த மகளுடைய ஆங்கில செய்தியை அநேகர் கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கிற சுவாமி, அந்த கிருபைக்காக நன்றி. அந்த மகளை நிறந்த கோட்டைகளை மூடுகிறேன். உச்சியிருந்து உள்ளங்கால்வார் பிரசனம் இறங்கட்டும். ஆவியானவர் இந்த நேரத்தில் சுவாமி கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் மீதும், சங்கம வானொலி நிலையத்தில் மீதும், தாளந்த கொடுக்கிற பிள்ளைகளும், வார்த்தை கொடுக்கிற பிள்ளைகள் மீது ஒரு பிரசன்னம் வல்லமை இறங்கட்டும். ஒரு அக்கினி வல்லமை நான் நிறையும் ஆண்டவரே. ஒரு அக்கினி அபிஷேகத்தில் ஒவ்வொருவரை நிறையும் மலை முடியுமாண்டவரே. இந்த நிகழ்ச்சியை பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். நீரே பொறுப்படுத்தி வழிநடத்தும். இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினால ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமென், ஆமென். Praise the Lord, Sister Rajini Alangarmani. Praise the Lord, Brother Mahindran. God bless you. நன்றாக ஜெபித்தீர்கள். நன்றாக நீங்க வழி நடத்துங்களா? ஆமென், ஆமென், ஆமென். இப்பொழுது நாங்கள் பிரதர் மகேந்திரனிடமிருந்து அவர் தமிழிலே எல்லாரையும் அரவழைத்து இருக்கிறார். அதே போல நான் இப்பொழுது ஆங்கிலத்திலே வந்து இந்த அரவழைப்பை கொடுத்து ஆங்கிலத்திலே இந்த ப்ரோக்ராமையும் இன்ட்ரோடியூஸ் பண்ண போகிறேன். காட் பிளஸ் யூ ஆல். இப்பொழுது நாங்கள் அதை அடுத்ததாக சங்கீதத்திலும் நீங்கள் இதை எடுத்து வைக்கலாம். சங்கீதம் 37 அது சிஸ்டர் கருணா வந்து அவரோட ஆரம்ப ஜெபத்தை ஜெபித்ததுக்கு அப்பாடு நான் வந்து சங்கீதம் 37 வாசிக்க போகிறேன். I would like to introduce all of you all to come and join Nithya Velicham at this time. Welcome all of you in the name of the Lord Jesus as it's emanating into 110 nations of the world. In the name of the Lord Jesus and Him alone. So we thank you all of you who have joined, and I thank the Lord because of His presence that is emanating into 110 nations of the world. And we welcome all of you, and we thank the Lord for all of you that have joined us at this moment from Nithya Velicham, that is deriving from Toronto from 7 p.m. till 10 p.m. In the evenings on Monday, Wednesday, Thursday, and Friday. And so we thank the Lord for the way in which He is using these networks, Sangamam Radio Gospel from morning till evening, Nithya Velicham. And we thank the Lord as many that are lined up this evening to come and worship and praise and thanksgiving and singing, and also the word of the living God that has been prepared by the servants' lips this evening. So we thank the Lord for each and every one of them. Before we go into the program, I would like to start off with a prayer.
and then I will introduce the program, and many that would come and join us. So, Lord, we thank you, Lord, even as you, Lord, have given us, Lord, such favor, Lord, such way, Lord, in which you have come, Lord, into this program, Lord. Without you, without your spirit, without your blessing, without your favor, we cannot do anything, Lord. So we exalt you, we praise you, we worship you, we lift your name up, Lord Jesus, even as you are drawing many unto yourself, Lord, through your spirit and your spirit alone, in the name of Jesus alone. So we thank you for each and every one of them, Father. Lord, it is not an accident. It is not that they would just think I just bumped into this channel, but Lord, it was your way in which you have, Lord, drawn them by the Spirit, Lord Jesus, to come and join in many nations, Lord, coming in, Lord, no matter what background, no matter what, not only the Tamil speaking people, Lord, but others, Lord, that could also come and join, Lord, even as the English program also, Lord, comes on partly along with Brother Mahendran, Lord, hosting together in Tamil and alongside with English, Lord, that many could come and listen to the word and be blessed and also worship together, Lord, I pray in Jesus' name. இப்பொழுது நாங்கள் முதலாவதாக சிஸ்டர் கருணா வருவார். அவர் வந்து ஒரு ஆரம்ப ஜெபத்தையும் எடுத்து பாட்டு பாடுவார். அதுக்கு முதல் நான் இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு மகேந்திரன் இன்ட்ரடியூஸ் பண்ணது போலயே ஆங்கிலத்திலையும் சொல்லி முடிக்கிறேன். First of all, I would like to introduce the program. We will have Sister Karuna who would come and bless the network this evening and also sing a beautiful song as she always does. And following that, I have Psalm 37 that I would read, and many of you can have that opened up and ready to read along with me, Psalm 37. And following that, Sister Dolly would come and pray for the workers and sing a beautiful song as well. And after that, I would also come and pray for the listeners, for all those who would come and join us in participating and listening and being blessed from 110 nations of the world. And we would pray for all of you. And also, the first message would go on following that from me, Sister Ranjini Alangaramani, who is hosting the program today, and alongside right after the song and the message, we would have Brother Mahendran coming and connecting Pastor Jnana Prahasam all the way from Colombo, Sri Lanka, who would come and give us the message. And right after that, we have Sister Suvukumari, who would come from Vattala, Colombo, Sri Lanka. If she is not available, then we would have Brother Mahendran as our host along with me, who would also come and give the Tamil message following Pastor Jnana Prahasam. And thirdly, we have Pastor Anton Rasanayam, who would come and give the message from Scarborough, Ontario, as usual. And last of all, we have also Pastor Martin, who would come and give us the message from India. And we thank the Lord for all of them that are coming and participating today, and pray for them as you listen to them and being blessed by them, and let the Holy Spirit lead and guide all of them. And we also thank the Lord for enabling Brother Leslie and Sister Rita, who come and join us day by day, minute by minute, moment by moment, morning till evening, who come and work in allowing these channels to go out into the nations of the world as they put out so much of their energy and their time by the guidance of the Holy Spirit upon their lives and their call upon their lives to do this. So we thank the Lord for them. Please pray for them as well. And we thank the Lord for the way in which He is enabling all the channels to go on beautifully and well, and also without any problem. We thank how they would be allowing both of them together, and especially Brother Leslie, who does the recording and all that go on into the media networks with YouTube and Facebook. We so pray for them and their families as well, along with Brother Mahendran. So we thank the Lord for all of them in Jesus' name. இப்பொழுது நாங்கள் அடுத்ததாக சிஸ்டர் கருணாவை அழைக்க போகிறோம். அவர் வந்து ஆரம்ப ஜெபத்தை எடுத்து ஒரு பாட்டையும் பாடி எங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வருவார். சிஸ்டர் கருணா இன்றைக்கு சமூகம் அளிக்கவில்லை. எனவே மகேந்திரன் இன்றைக்கு ஆரம்ப ஜெபத்தை எடுப்பார். ஆமென். Thank you, Brother Mahendran. God bless you. அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, மீண்டும் ஒரு பாதுபடியிலே ஓடி வந்திருக்கிறேன் ராஜா. இந்த நிகழ்ச்சிக்காக வந்திருக்கிறேன். நீர் எங்களுக்கு தந்த நிகழ்ச்சி ஆண்டவரே. இந்த நிகழ்ச்சியை நாங்கள் ஒருமனத்தோடு, ஐக்கியத்தோடு, பாரத்தோடு, கண்ணீரோடு இந்த நிகழ்ச்சியை நடத்தும் பொழுது சுவாமி,
நீர் எங்களை ஆசீர்வதிக்கு மட்டுமல்ல ஆண்டவரே, கேட்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தாவே ஒரு ஆசீர்வாதத்தை நீர் கட்டளை கொடுக்க வேண்டுமாக ஜெபிக்கிறேன். ஐயா, நீர் உலகத்திலிருந்து நீர் எங்களை பிரித்தெடுத்து ஊழியத்துக்கு அழைத்தவர் நீர் ஆண்டவரே. நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்துக்கு வரவிடத்துடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாய் இருக்கிறீர்கள் சொன்னீரே சுவாமி. நான் உமது பிள்ளைகள் ஆண்டவரே. அப்பா பிதாவேன்னு அழைக்கத்தட்ட புத்திர சிவத்தை தந்தவர் நீர் ஆண்டவரே. ஐயா, இந்த நிகழ்ச்சியை நீரே நடத்த வேண்டுமாக செபிக்கிறேன். ஐயா, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள், கலந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், தாளத்தை கொடுக்கிற பிள்ளைகள், வார்த்தை கொடுக்கிற தாசர்கள், மறு ஒழிப்புற கேட்கிற பிள்ளைகளை கர்த்தாவே ஆசீர்வதியும். சோர்ந்து போகக்கூடாது சுவாமி. ஐயா, ஊழியங்களே சோர்கள் வருவது இயற்கையானது. சோர்வு வந்தாலும் கர்த்தாவே இந்த சோர்வை நீக்கி எங்களுக்கு இரட்டிப்பான சத்தத்தை கொடுக்கிற தேவனின் ஆண்டவரே. உமது ஊழியர் உமது நாமத்தை மகிமைப்படுத்த ஓடோடி வந்திருக்கிறோம் சுவாமி. சோர்ந்து போகாதபடி சுவாமி இந்த நிகழ்ச்சியை நீர் ஆசீர்வதித்து தந்துடணுமாக. எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே, ஆமென். சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, போராட சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, போராட சோர்ந்து போகாதே. கண்டு உன்னை அழைத்த தேவன் கைவிடுவாரோ, கண்டு உன்னை அழைத்த தேவன் கைவிடுவாரோ, சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, போராட சோர்ந்து போகாதே. வாக்களித்த தேவனை நீ பாடிக்கொண்டாடு, ஊக்கமான ஆவி உன்னை தங்க மன்றாடு, சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, போராட சோர்ந்து போகாதே. துன்பங்கள் தொல்லைகள் உன்னை சூழ்ந்து கொண்டாலும், துன்பங்கள் தொல்லைகள் உன்னை சூழ்ந்து கொண்டாலும், அன்பர் உன்னை தேற்றும் நேரம் ஆனந்தம் அல்லோ, அன்பர் உன்னை தேற்றும் நேரம் ஆனந்தம் அல்லோ, சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, போராட சோர்ந்து போகாதே. சோதனைகள் ஜெபிப்போன் பாக்கியவானல்லோ, சோதனைகள் ஜெபிப்போன் பாக்கியவானல்லோ, ஜீவ கிரீடம் சூடும் நேரம் என்ன பேரின்பம், ஜீவ கிரீடம் சூடும் நேரம் என்ன பேரின்பம், சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, போராட சோர்ந்து போகாதே. ஆமா ஆண்டவரே, நாங்கள் சோர்ந்து போகாமல் ஊழியம் செய்ய நீர் எனக்கு கிருபை செய்ய வேண்டுமாக. எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தால் ஜெபிக்கிறேன் பரமபிதாவே, ஆமென். ஆமென், ஆமென். நன்றாக பாடினீர்கள், அத்துடன் நன்றாக ஜெபித்தீர்கள். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் அபரீகமாக ஆசீர்வதிப்பாராக. பிரதர் மகேந்திரன். அடுத்ததாக நான் சங்கீதம் 37 வாசிக்க போகிறேன். I would like to read Psalm 37 verses 1 to 11. Do not fret because of those who are evil, or be envious of those who do wrong.
For like the grass, they will soon wither. Like green plants, they will soon die away. Trust in the Lord and do good. Dwell in the land and enjoy safe pasture. Take delight in the Lord, and He will give you the desires of your heart. Commit your way to the Lord. Trust in Him, and He will do this. He will make your righteous reward shine like the dawn, your vindication like the noonday sun. Be still before the Lord and wait patiently for Him. Do not fret when people succeed in their ways, when they carry out their wicked schemes. Refrain from anger and turn from wrath. Do not fret. It leads only to evil. For those who are evil will be destroyed, but those who hope in the Lord will inherit the land. Thank the Lord for His word. அடுத்ததாக நாங்கள் சிஸ்டர் டாலியை அழைப்போம். அவர் வந்து ஊழியர்களுக்காக ஜெபித்து ஒரு பாட்டையும் பாடுவார். I would like to introduce Sister Dolly to you all at this moment. She would come and pray for the workers and also sing us a beautiful song. Sister Dolly. Amen, amen. Praise the Lord, sister. Praise the Lord. Amen. ஆமே, நன்றி நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. மறுபடியும் உங்களோட சமூகத்துல வந்து நிற்கிறது எவ்வளோ மகிழ்ச்சியும் சந்தோஷமா இருக்கிறபடியா நன்றி செலுத்துறேன் அப்பா. அந்த உலகம் கொடுக்க முடியாத அந்த சமாதானத்தை எங்களுக்குள்ள கொடுத்து உங்களோட வெளியேற பெற்ற ரத்தத்தினால எங்களை கழுவி மீட்டு கொண்ட அந்த கிருவேலுக்கு நான் நன்றி செலுத்தினேன் ஐயா. அப்பா, மகிமை உமக்கென்றோ, மாட்சிமை உமக்கென்றோ, துதியும் புகழும் சோஸ்திரம் துதியும் உமக்கென்றோ அப்பா. உங்களுக்கென்று எல்லா துதியும் மகிமையும் செலுத்துறோம் அப்பா. வரப்போற ஒவ்வொரு ஊழியக்காரங்களை சங்கம் நித்திய வெளிச்சத்துல நீங்க வெளிச்சமாக ஒளியாக வந்து அவர்களுக்குள்ள நீங்க அப்பா செய்ய போற பெரிதான அற்புதங்களுக்கு நான் நன்றி செலுத்துறேன். யாவரும் எங்களோட கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, நீர் வழி காட்டும் தீபமாகவும் துணைவராகவும் இருக்கிறபடியா நன்றி செலுத்துறேன் அப்பா. அப்பா, உங்களுடைய அன்பால அனைத்து யாவரையும் உங்க ரத்த கொட்டைகளை மறைத்து வைத்து யாவரையும் உங்களோட சித்தன்படி ஆசீர்வதிக்கும்படி கேட்டுக்கிறோம் ஐயா. உங்களோட வெளியேற பெற்ற ரத்தத்தினால் அவங்களை கல்வியானவரே எங்களுக்கு முன்பாக நீங்க இப்பொழுது நித்திய வெளிச்சத்துல கொண்டு வந்து உங்களோட ஆசீர்வாதங்கள் மூலமாக எங்களை ஆசீர்வதிக்க போறபடியா நன்றி. அவங்களை உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க. உங்களோட நாம மட்டுமே மகிமைப்படுவதாக அப்பா. உங்களுடைய வல்லமை நிறைந்த செயல்கள் மிக பெரிய அதிசயமானவைகள் அப்பா. அந்த அதிசயமான செயல்கள் மூலமாக இவங்களுக்கு ஒரு பெரிதான அற்புதங்களை செய்து எங்களுக்கு வழி நடத்த போற உங்களோட ஆசீர்வாதங்களுக்கு நன்றி செலுத்துறேன். யாவரின் இரத்த கொட்டைகளை மறைத்து வைங்க. அபிஷேகத்தினாலும் நிரப்புங்க. உங்களோட கிருபையினாலும் நிரப்பி அப்பா உங்களோட சித்தத்தின்படி யாவரையும் நடத்தும்படி கேட்டுக்கொள்றேன். எல்லா கன மகிமை சகலதும் உங்களுக்கே உரியது என்று கூறி ஜெபித்து யாவரையும் ஆசீர்வதிக்கிறேன். நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன். இயேசு எங்களுக்கு சிந்தின அந்த பெரிதான அந்த சிலுவையில ரத்தம் சிந்தினபடியாத்தான் நாங்க இன்றைக்கு பாவத்திலிருந்து மீட்டு இன்றைக்கு நாங்க அவருக்குள்ள சந்தோஷமா இருந்து நாங்க ரைச்சஸ் ஆன ஆக்களா இருக்கக்கூடியதா இருக்குது. அவருடைய ரட்சிப்பினால நாங்க நீதிமான்கள் ஆக்கப்பட்ட அதுக்கு நான் நன்றி செலுத்துறேன். இன்று எனக்கு அவருடைய அன்பை குறித்து நான் பாட விரும்புகிறேன். அதை நான் பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த விரும்புகிறேன். நன்றி, நன்றி. ஆமென். கல்வாரி அன்பை எண்ணிடும் வேலை கண்கள் கலங்கிடுதே. கத்தாகும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேலை கண்கள் கலங்கிடுதே. கத்தாகும் பாடுகள் நித்தமும் நினைத்தா நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கெத்தமணி பூங்காவில் கதறியாலும் மோசே எத்திசையும் தோணிக்கின்றதே. எங்கள் மனம் தீகைக்கின்றதே.
கண்கள் கலங்கிடுதே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேலை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாகும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நகழ்ந்திடுதே. சிலுவையில் மாட்டி வதைத்தவரோ உம்மை செந்நிறம் ஆக்கினாரோ. அப்போதும் அவர்காய் வேண்டினீரோ. அன்போடு அவர்களை கண்டீரென்றோ. அப்பாகும் மனம் பெரிது, அப்பாகும் மனம் பெரிது. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேலை கண்கள் கலங்கிடுதே. கத்தாகும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நகழ்ந்திடுதே. எம்மையும் உம்மை போல் மாற்றிடவே ஜீவன் தந்திரன்றோ. எங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறோம், தந்து விட்டோம் அன்பின் கரங்களிலே. நேற்று என்றும் நடத்தும் எங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறோம், தந்து விட்டோம் அன்பின் கரங்களிலே. நேற்று என்றும் நடத்தும் கல்வாரி அன்பை எண்ணிடும் வேலை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நகழ்ந்திடுதே. ஆமென். அவருடைய கல்வாரியின் அன்பை நாங்கள் நினைக்கும் பொழுது இந்த இந்த உலகத்துல எதே சரி அதுக்கு எங்களுக்கு ஒத்து அதுக்கு we cannot compare with that love that God has given to us. அவருடைய அன்பு எங்களுக்கு அவ்வளவு பெரிதான அன்பால எங்களை ரட்சித்து அந்த அன்புக்கு நாங்க எவ்வளவு தாழ்மையா இருந்து அவங்கள கத்தரை நாங்க சேவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அப்படியா கத்தர் கொடுத்த அழைப்பை நாங்க இன்னும் தேவ பயத்தோட எங்க இந்த கத்தரை நாங்க தொழுந்து கொள்வதற்கு தந்த அந்த சிலாக்கியத்துக்கு நான் நன்றி செலுத்துறேன். யாவரையும் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. நன்றி நன்றி நன்றி. ஆமேன். ஆமேன் சிஸ்டர். நன்றி சிஸ்டர் டாலி. கர்த்தர் உங்களையும் உங்களோட குடும்பத்தாரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you. ஆமேன். ஆமேன். அடுத்ததாக நான் ஒரு பாட்டை பாடிவிட்டு முதலாவது வசனத்தை உங்களுக்கு கொண்டு வர போகிறேன். I would like to sing a song and also bring the first message today. And it is a challenging message, how we are all given